Hello all, welcome to my channel Jo Arts and Creatives. இன்னைக்கு நம்ம மெஹந்தி கிளாஸ்ல கொஞ்சம் ஷேப்ஸ் வச்சு மேங்கோ டிசைன் எல்லாம் எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கோனோட டிப் போர்ஷன் ஒன்னு கிளியர் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ளோ எல்லாம் கிளியரா வருது அப்படினு செக் பண்ணிக்கிட்டு வர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாதிரி ட்ரா பண்ணிட்டு அதுலேருந்து அதை வச்சு எப்படி ஒரு மேங்கோ ஷேப் மாதிரி எடுத்து ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு எண்டில் ஸ்பைரல் போடுவோம், இன்னொரு எண்டை ஸ்பைரல் முடிகிற இடத்துல கொண்டு முடித்து ஒரு ஷேப் கொண்டு வரோம். அப்புறம் நம்பர் 2 போடுறது மாதிரி போட்டு அதுலேயும் ஒரு டிசைன் எப்படி ஒர்க் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இந்த 2 போடுற இடத்துல ஒரு ஸ்பைரல் போட்டு அப்புறம் மீதி இருக்க இடங்களில் க்ளோஸ் பண்ணி அதில் ஒரு ஷேப் எடுக்கிறோம். இது ஒவ்வொரு ஷேப்பையும் நீங்கள் ஒரு 5 டைம்ஸ் வரைக்கும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது 30 டேஸ் கிளாஸ் இருக்குது, சம்மர் கோர்ஸ் ஆகிட்டு. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் மெஹந்தி கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு எக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணி அதில் 2 மேங்கோ ஷேப் இருக்கிறது மாதிரி ஒர்க் பண்ணி எடுக்கிறோம். நம்ம நீட்டாக பொறுமையாக போட்டோன்னா ஷேப் ரொம்பவே அழகாக வரும், பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். இங்கே பொறுமையாக ஸ்லோவாக போட்டு எடுங்க, நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது 30 டேஸ் கிளாஸ் முடித்ததுக்கப்புறமாயிட்டு உங்களுக்கு வேல்யூபிள் சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். சர்டிஃபிகேட் அப்புறம் கொரியர் சார்ஜுக்கு மட்டும் 300 பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது ஒரு ஹார்ட் ஷேப். அப்புறம் இன்னொரு ஷேப் போட்டிருக்கேன், அது வந்துட்டு வீடியோவில் கேப்சர் ஆகலை, சாரி. நான் ஃபுல் வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு ஒர்க் முடித்ததுக்கப்புறமாயிட்டு. நம்ம இந்த ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி. நான் இது பேசிக் லெவல் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியான மெத்தடில் தான் இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம கையில் போடுற டைம்லேயே ஈஸியாக பிக்கப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இது சும்மா ஒரு ஹார்ட் ஷேப் மட்டும் நம்ம போடுறதா இருந்தால் எப்படி போடுறது அப்படின்ட்டு சும்மா சிம்பிளாகிட்டு போட்டு காமிச்சிருக்கேன். ஒரு 2 ஹார்ட் அப்படி ஜாயிண்டாக இருக்கிறது மாதிரி. அப்புறம் இது ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோ கேப்சர் ஆகலன்ட்டு அந்த அதை நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதையும். அப்புறம் இன்னொரு மாடல்லையும் டபுள் ஹார்ட் வர்றது மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.